வாடா, மதுரைக்கு போன திருச்சு. போன காரியெல்லாம் என்னாச்சு? அவனை பத்தி எல்லா விஷயத்தையும் சேகரிச்சுட்டு வந்துட்டேன். அப்படியா? உட்காரு உட்காரு, விஷயத்தை சொல்லு. அவன் இருக்கானே பெரிய போகி. ஆக மொத்தத்துல அவன் ஒரு புறம்போக்கு. அதேதான். சரி நீ போ. அவன் எங்க? வெளியே போயிருக்கான், வந்துருவான். 2 நாளா எங்க காணோம்னு கேட்டா, உமாமா உன்னை நெல்லு விஷயமா செங்கல்பட்டுக்கு அனுப்பி இருக்காங்கன்னு சொல்லியிருக்க. நீயும் அப்படியே சமாளி. பேசினபடி 50-50 தானே? கண்டிப்பா. மறுபடியும் இதை பத்தி எப்ப பேசலாம்? இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் 12 மணிக்கு நான் அவுட் ஹவுஸ்க்கு வரேன். டொக்கு டொக்குன்னு 2 தடவை கதவை தட்டுவேன். நீ வெளியே வா. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் பேசிக்குவோம். நீங்க என் தெய்வம். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லு. முடிஞ்சதுக்கு அப்புறம். அடே வாடா வாடா, திருச்சிக்கு போன மதுரை. மெட்ராஸ்ல இருக்கிற திருநெல்வேலி அவனை பத்தின எல்லா விவரங்களையும் சேகரிச்சுட்டேன். அவன் சரியான எச்ச பொறுக்கி. அவனுமா? பாத்தியா, நம்ம காலையே வர நீ காதை கொடு. இதுதான் அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டது. அப்படியா? மத்தத நான் பாத்துக்கிறேன். பேசினபடி 50-50. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் தூங்குறதுக்கு அப்புறம் 12 மணிக்கு அவுட் ஹவுஸ்க்கு வந்து டொக்கு டொக்குன்னு 2 தடவை கதவை தட்டுவேன். நீ கதவை திறந்துகிட்டு வெளியே வா. மத்தத அப்புறம் பேசிக்குவோம். திருநெல்வேலி, இந்த உன் பர்ஸ் இப்பதான் ஆச்சு. அடே, அடுத்தவன் சொத்துக்கு ஏன்டா இப்படி பேயா அலையறீங்க? டேய், இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு உங்களை நாயா நான் அலைய விடல. நான் வக்கீல் ராஜாமணி பாண்டிய இல்லடா. ரெண்டு பசங்களும் முழிச்சுக்கிட்டு தான் இருப்பானுங்க. இவன் அவனுக்கு பயந்துகிட்டு கதவை திறக்க மாட்டான், அவன் இவனுக்கு பயந்துகிட்டு கதவை திறக்க மாட்டான். நான் டொக்கு டொக்குன்னு 2 தடவை தட்டுறேன். அவன் தலையை பிச்சுக்கிட்டோம். நாம 2 பேரும் போய் தூங்குவோம். தனித்தனியா தூங்குவோம்னு சொன்னேன். அவனுக்கு தூக்கமே இல்லாம சாகட்டும். என்ன குருவே, தூங்கலையா? மூட்டை பூச்சி. நீ தூங்கல? கொசு. ஓஹோ. ஆராரோ ஆரிரரோ.
நீ என்கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சது ரொம்ப நல்லதா போச்சுமா. மெட்ராஸ்ல இருந்துகிட்டே அந்த 2 பசங்களை பத்தின தகவலையும் அவங்க மூலமாவே சேகரிச்சிட்டேன். அந்த தகவலை சீக்கிரமா சொல்லுங்க சார். 2 பேருமே கடைஞ்செடுத்த அயோக்கிய பசங்கம்மா. அம்மா, அந்த ஜெயராமனை கல்யாணம் பண்ணிக்கிறத மறந்துரு. நாளைக்கு கோர்ட்ல எனக்கு ஒரு முக்கியமான கேஸ் இருக்குது. இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு நான் பரப்டாகணும். கடைசி வரைக்கும் நான் தான் உங்க குடும்ப வைக்கல்னு அந்த பசங்களுக்கு தெரியவே கூடாது. நாளை காலையில அவுட் ஹவுஸ் போய் எங்க உங்க குருநாதர் திடீர்னு காணாம போயிட்டான்னு கேளு. 2 பசங்களை முடிய பிச்சுக்குவானுங்க. ஆனா ஒண்ணு, எவ்வளவு சீக்கிரம் அந்த பசங்களை இந்த வீட்டை விட்டு அனுப்புறியோ அவ்வளவு உனக்கும் நல்லது, இந்த வீட்டுக்கும் நல்லது. 4 நாவுக்கு எண்ணெயை வாங்கி அவனுங்களுக்காக தலையை முழுகிடுமா. ரெண்டு பேருமே ஏமாந்துட்டோம். முதுகுல குத்திட்டான். மற்றது அவுட் ஹவுஸ்ல பேசிக்கலாம். என்ன மன்னிச்சிரு குரு. குரு துரோகம் பண்ண நினைச்சா சரியானப்பா. இல்ல சிஷ்யா, எந்த குருவும் அவன் சிஷ்யனுக்கு தெரியாம பின்னாடி பள்ளம் தோண்டி அவனை தள்ளிவிட நினைச்சா குருவாயிலையும் வந்தா அப்படின்னு உலகத்துக்கு புரிய வைக்கதான் ஆண்டவனை திருச்சி காமிச்சான். படிச்சவன் படிச்சவன் தான் குரு. நோ டாக், நோ டாக், Why? நோ டாக் தட். வை படிக்காதவனும் படிக்காதவன் தான்டா. எப்படி குரு? உன் ஆசை என்ன சொல்லு, உன் ஆசை என்ன? ஒரு பீடி கூட வலிச்சுக்கினே சொல்றேன். உனக்கு இல்லாத பீடியா? இந்த துண்டு பீடியா? ஆ. பரவாயில்ல. கேளு. பணக்காரனும் ஏழையும் காதலிக்கிறான் பாபி. வேற வேற மதத்தை சேர்ந்தவன் காதலிக்கிறான். அலைகள் ஓய்வதில்லை. அது என்னது? மொழி தெரியாம காதலிக்கிறாங்கப்பா. ஏக்கு துஜே கேள்வி அவ்வளவு ஏன் கண்ணிலேயே காதலிக்கிறாங்கப்பா. ஒரு தலை ராகம். அப்பேற்பட்ட காதல, புனிதமான காதல, சில்வர் ஜூப்ளி காதல மாட்டே ராங் சைடுல கோல் போட்டு கெடுத்துட்டான். சோமாரி பைய பேமாரி. நீ பட்டிகாடா பட்டினமா பாத்துக்கிறியா? என்ன பண்ணாரு அவரு சிவாஜி? முறை பொண்ண குல்முத்தா தூக்கிட்டு வரல, நானும் உனக்காக ராவோட ராவா உமாவை தூக்கிட்டு வரேன். தாலி கட்டுறியா? அவ்வளவு வேணாம் குரு. அவளை அப்படியே கட்டி பிடிச்சு ஒன்னே ஒண்ணு ஓதட்டல சும்மா மவுமு தள்ளி பஞ்சு கணக்கா இருக்கணும். அது போதும். நீ கிளம்பு, கிளம்பு. நீ பொண்ணை இட்டார முகமது அலி பஞ்சு கொடு. நீ பண்றல அதுக்கு ஒரு தட்சணையா இந்த வீட்டுல தூங்குத பணம் நகை இதெல்லாம் நான் உனக்கு குரு தட்சணையா கொடுக்குறேன். உனக்கு நான் பொண்ணை கூட்டியாரேன். உனக்கு நான் சொத்து கொண்டாறேன். சொத்து கட்டிக்கடா சிஷ்யா. வேண்டாம் குரு. அட கட்டிக்கடா நீ. அட வேண்டாம் குரு. கட்டிக்கடா. உன் ஜிப்பா நாருது வேண்டாம் குரு. போலாமா? உமா உமா. யோ வாசப்படி அந்தாண்டப்பா. நீ எங்க பொண்ணை கூட்டியாந்து நாமுத்தம் கொடுத்து சிஷ்யா, பங்களாவோட கதவு தாவா போட்டுக்கிறாங்க. தாப்பா. ஆ?
நமக்காக என்ன திறந்தா வச்சிருப்பாங்க. தள்ளுப்பா. தூரப்பா. பாத்தியா கம்மி. இந்த ஜெயராம வீட்டு தொடக்கத்துல பயங்கர கில்லாடிப்பா. பாரு. பாத்தியா தோந்துக்கிச்சு. பார், பேசாம பங்களாக்குள்ள போடு போடு. குரு என்ன பங்களா வாசல்ல சோஃபா? திருடன் கிருடன் உள்ள வரக்கூடாதுன்னு சோஃபாவை கதவுக்கு அண்ட கொடுத்துக்கிறாங்கப்பா. நீ பங்களாக்குள்ள போடு. குரு பங்களா கூரை தலையில இடிக்குது. கீழே கீழே இறங்கிச்சா? இல்லப்பா, நம்ம தண்ணி போட்டிருக்கோம்ல, நம்மள மேல தூக்கிக்குது. அவ்வளவுதான். நீ உள்ள போ பங்களாக்குள்ள. குரு இங்க ஒரு கதவு. நீ தான் கதவை திறக்கிறதுல கில்லாடியாச்சு. அதையும் தர. அங்கவா போச்சு அது. இது பங்களா இல்ல, காரு. பைத்தியம் பைத்தியம். சிஷ்யா, பைத்தியம் எப்படி கார் ஓட்டிச்சு கவனிச்சியா? ஆமா, இந்த ராத்திரியில பைத்தியம் எங்க வந்தது? இது யாரோட பங்களா? வா குரு போய் பாப்போம். மெதுவா இறங்கு. என்னம்மா இது இந்த நேரத்துல? என்ன விஷயம்? வக்கீல் சார், அந்த வீட்டுல வச்சு உங்ககிட்ட எதுவும் என்னால பேச முடியல. ஏன்னா அங்க எல்லாரும் என்ன பைத்தியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்க எதுக்காக என் வீட்டுக்கு அருணாச்சல வாத்தியாரா வந்தீங்க? உங்களுக்கு தெரியாம உங்க பொண்ணு என்கிட்ட வந்து தனக்கு ஒரு வாழ்க்கை துணையை தேடிக்க அந்த ஜெயராமனை பத்தி உளவறிய சொல்லுச்சு. அப்படியா? பையன் எப்படி சார்? பைசாவுக்கு லாய்க்கு இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு சார் என் பொண்ணுக்கு கூட தெரியாம நான் பைத்தியக்காரியா நடிக்கணும்? இது நான் தேர்ந்தெடுத்த முடிவு இல்ல. நான் சட்டத்தை தான் சொன்னேன். அது உங்களுக்கு சாதகமா பட்டுச்சு. நீங்க தான் பைத்தியக்காரியா நடிக்க சம்மதிச்சீங்க. இது நீங்க தேர்ந்தெடுத்த முடிவுதான். இப்ப கூட சொல்றேன், நீங்க சம்மதிச்சா நான் போலீஸ்க்கு போன் பண்ணி உங்க புருஷனை அரெஸ்ட் பண்ணி ஜெயில்ல வைக்கிறேன். அம்மா, உங்களுக்கு கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. உங்க புருஷனையும் ஜெயிலுக்கு அனுப்ப கூடாது, உங்க சொத்தையும் பாதுகாக்கணும். அப்படின்னா நீங்க பைத்தியக்காரியா நடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை. வக்கீல் சார், இந்த வேஷத்துக்கு ஒரு முடிவே இல்லையா? இருக்கு. ஒண்ணு, உங்க புருஷன் திருந்தணும். அது இந்த ஜென்மத்துல நடக்காது. 2, உங்க பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை பையனா கிடைக்கணும். அவங்களுக்கு உடனடியா உங்க புருஷனுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணி வைக்கணும். கல்யாணம் முடிஞ்ச கையோட உங்க மாப்பிள்ளை பேருக்கு உங்க சொத்தை எல்லாம் எழுதி வைக்கணும். அது வரைக்கும் உலகத்தோட கண்களுக்கு நீங்க பைத்தியக்காரியா தான் இருக்கணும்.